ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெற்றி துளசி சீரியலேருந்து சூப்பரான ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறது நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். துளசிக்கு தாலி மாத்திர ஃபங்க்ஷன் நல்லபடியாகவே நடந்துகிட்டு இருக்குது. அப்போ வெற்றியோட அம்மா சொல்லிட்டு இருக்கிறாங்க, அம்மா துளசிக்கு மட்டும் செயின் வளையெல்லாம் போடுறீங்களே, என் பையனுக்கு நீங்கள் எதுவும் போட மாட்டீங்களா அப்படிங்கும்போது, அதுக்கு என்ன மாப்பிள்ளைக்காகவும் மோதிரம்லாம் வாங்கி வச்சிருக்கிறோம் அப்படிங்கவும், மோதிரம் மட்டும் தானே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை செயினும் வாங்கி வச்சிருக்கிறோம் அப்படிங்கிறாங்க. அப்புறமா செயினை காட்டவே இல்லை அப்படின்னு சொல்லவும், அப்போ லட்சுமி சிவராமனும் இல்லை செயின் நாங்கள் எடுத்துகிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எடுக்கிறதுக்காக வராங்க. பார்க்குறாங்க, பேக்கில் செயினை காணலை. இங்கே பார்த்தோம்னா ரகு இந்த செயினை எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. அப்போ லட்சுமி சொல்கிறாங்க, ஐயோ என்னங்க இந்த பேக்கில் தானே நான் செயினை வச்சுருந்தேன், காணலையே, இப்போ என்ன பண்ணுறதுக்கு அப்படிங்கவும், அடுத்து பார்த்தோம்னா துளசியும் அஞ்சலியும் வந்துருந்தாங்க. அப்போ அவங்க என்னாச்சுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை வெட்டிக்காக செயின் வாங்கி வச்சுருந்தேன், இப்போ செயினை காணலை அப்படிங்கவும், அடுத்து பார்த்தோம்னா பாட்டி என்னது இவ்வளோ நேரம் ஆகுது இன்னும் ஆளை காணலைன்னு சொல்லிட்டு அவங்களும் போகிறாங்க. அடுத்து வெற்றியோட அம்மா கிட்ட அவங்க கூட வந்தவங்களாம் கேட்டுட்டு இருக்கிறாங்க, என்னது செயின் எடுக்க போனவங்களாம் ஆளை காணலை, இங்கேருந்து தான் ஒவ்வொருத்தராக போயிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கவும், அப்போ அபிராமி சொல்கிறாங்க, செயின் அவ்வளோ பெருசாக இருக்கும், அதான் தூக்கிட்டு வர முடியாதுல்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க ரொம்பவே மோசமாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. இதையெல்லாம் வெற்றி பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்போ வெற்றி என்னாச்சுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு அவங்க சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவும், அப்போ பாட்டி கேட்குறாங்க, என்னாச்சும் அப்படிங்கும்போது செயினை காணலத்தை அப்படிங்கிறாங்க. உடனே அவங்க பாட்டி சொல்லிட்டு இருக்கிறாங்க, கவலைப்படாதீங்க, என்கிட்ட ஒரு செயின் இருக்குது அப்படிங்கும்போது, உனக்கு எதுமா செயின் அப்படின்னு சிவராமன் கேட்கும்போது, இல்லைப்பா நீ கொஞ்சம் கொஞ்சமாக பணம் கொடுத்தேலா, அதில் சேர்த்து வச்சு நான் ஒரு செயின் வாங்கி வச்சுருக்கிறேன், துளசிக்கு நான் போடணும்னு நினச்சிட்டு தான் வாங்கி வச்சுருக்கிறேன், நான் போய் எடுத்துகிட்டு வந்துடுது அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி செயினை எடுக்கிறதுக்காக வராங்க. அப்போ பாட்டி மனசுக்குள்ள நினைக்கிறாங்க, இது தங்க செயின் கிடையாது, கௌரிங் தான். ஆனால் என்ன பண்ணுறதுக்கு, இப்போ நம்ம மானத்தை காப்பாற்றணும்னா இதை வச்சு தான் நம்ம எப்படியாவது இது பண்ணணும்னு சொல்லிக்கிட்டு அந்த செயினை எடுத்துகிட்டு வரவும், அப்போ முருகன் கண்டுபிடிச்சிருந்தாங்க, பாட்டி இது கௌரிங் செயின் தானே, கொடுக்காது அப்படின்னு சொல்லும் போது, இல்லைடா இப்போதைக்கு நம்ம மானத்தை அவள் வாங்கிடுவா, அதனால நம்ம கௌரவத்தை காப்பாற்றுறதுக்காக இந்த கவரிங் செயினை நம்ம போட்டுடலாம், அப்புறமா நம்ம எப்படியாவது வெற்றிக்கிட்ட நம்ம சொல்லிக்கிடலாம் அப்படிங்கவும், அப்போ முருகன் தடுக்கிறாங்க, பாட்டி கொண்டுட்டு போவாது அப்படிங்கிறாங்க. இங்கே பாருடா எதுவும் பேசாமல் அமைதியாக வா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கொண்டு செயினை கொடுக்கவும், உடனே லட்சுமி அதை பார்த்துட்டு ரொம்ப அழகாக இருக்குது, இந்த செயினை நம்ம கொடுத்துடலாம் அப்படிங்கும்போது, இப்போ முருகன் உண்மையை சொல்லியிருந்தாங்க, அது தங்க செயின் கிடையாது கௌரிங் அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே எல்லாரும் அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ வெற்றி இதை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. பார்த்துக்கிட்டு அவங்க சிரிச்சுக்கிட்டு போயிருந்தாங்க. அடுத்தது இப்போ என்ன பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அப்போ பாட்டி சொல்கிறாங்க, இங்கே பாரு வெற்றியோட அம்மா ஏற்கனவே நம்ம மானத்தை வாங்கிட்டு இருக்கிறா, இப்போ இந்த செயின் மட்டும் நம்ம இல்லைன்னு சொல்லிட்டோம்னா கண்டிப்பாக அவன் நம்ப போகிறது கிடையாது, அதனால இந்த செயினை இப்போதைக்கு நம்ம போட்டலாம், அப்புறமா நம்ம தங்க செயின் வாங்கி கொடுத்துட்டு நம்ம அதை மாற்றிக்கிடலாம் அப்படின்னு சொல்லவும், உடனே சிவராமனும் சரி அப்படின்ட்டு அந்த செயினை எடுத்துகிட்டு போகிறாங்க. ஆனாலும் எல்லாருமே பதட்டத்தோடு தான் வராங்க. அடுத்து பார்த்தோம்னா அந்த செயினை எடுத்து மாப்பிள்ளைக்கு போடு அப்படின்னு சொல்லும் போது, ரகு செயினை போடுறதுக்காக வெட்டி கழுத்தில் போடுறதுக்காக வரவும், அப்போ அபிராமி தடுக்கிறாங்க, எங்கே அந்த செயினை கூட அப்படின்னு சொல்லவும், என்ன சம்பந்தி என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க லட்சுமி கேட்டுட்டு இருக்கும்போது, அந்த செயினை கொடுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க வாங்கி பார்க்குறாங்க. இதை பார்த்தாக்கி தங்க செயின் மாதிரிக்கு தெரியலையே, கௌரிங் மாதிரிக்கெல்லாம் தெரியுது அப்படிங்கவும், இது கிட்டதுமே லட்சுமியும் குடும்பத்தோடு எல்லாரும் அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே பாட்டி சொல்கிறாங்க, என்னம்மா அப்படி பேசிகிட்டு இருக்கிற, அது தங்க செயின் தான் அப்படின்னு சொல்லும் போது, அப்படியா எங்கே இது உரசி பார்த்துடலாமா அப்படிங்கவும், ஐயோ என்னது உரசி பார்க்க சொல்கிறாங்க, இது மட்டும் உரசி பார்த்துட்டாக்கி அவ்வளோதான், தங்கல்ங்கிற உண்மை கண்டுபிடிச்சிருவாங்களே, இப்போ என்ன பண்ணுறதுக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பதட்டம் அடைகிறாங்க. அப்போ உடனே லட்சுமி கேட்டுட்டு இருக்கிறாங்க, ஏமா எங்கள் மேலே நம்பிக்கை இல்லையான்னு சொல்லி கேட்கும்போது, இல்லைங்க அப்போ இது எந்த கடையில் வாங்கினீங்களோ அந்த பில்லை கொடுங்க அப்படின்னு சொல்லவும், இல்லை இது ஒரு சின்ன கடையில் தான் நான் வாங்கினேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் சின்ன கடையில் வாங்கினா பில்லு கொடுக்க மாட்டாங்களா என்ன அப்படின்னு அபிராமி கூட வந்திருக்கப்பட்டவங்க கேட்கவும், லட்சுமிக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அவங்களும் எவ்வளோ சமாளிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ வெற்றி எதுவுமே பேசாமல் அமைதியாக இருந்துட்டு இருக்கவும், அப்போ துளசி ரொம்பவே சோகத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க, இப்படிலாம் நம்மளை போட்டு அவமானப்படுத்திட்டு இருக்காங்களே அப்படின்னு. அப்போ தீபா அவங்க அம்மா கிட்ட சொல்கிறாங்க, அம்மா ஏமா இந்த மாதிரிலாம் கஷ்டப்படுத்திட்டு இருக்கிற, நீ பேசாம இருந்து கிளம்பி போறிய அப்படிங்கவும், இங்கே பாருடி இதை பற்றிலாம் உனக்கு ஒன்றும் தெரியாது, இதை பார்த்தாக்கி தங்க செயின் மாதிரிக்கு தெரியல, அதனால தான் நான் சந்தேகப்படுறேன், என்னுடைய சந்தேகம் கண்டிப்பாக உண்மையாக தான் இருக்கும் அப்படிங்கவும், அப்போ தீபா சொல்கிறாங்க, அம்மா அதாவது அத்தை மாமாவும் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க தெரியுமா, ஆனாலும் இந்த கஷ்டத்தில் அவங்க இவ்வளோ தூரம் அவங்க செய்கிறதே பெரிய விஷயம், ஆனால் நீ திரும்பவும் இந்த மாதிரிக்கெலாம் கஷ்டப்படுத்திட்டு இருக்காதம்மா, நான் சொல்கிறத கேளு, அது தங்க செயினாக தான் இருக்கும், மாமாவை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும், அவர் இப்படிலாம் செய்யக்கூடிய ஆளே கிடையாது, ஆனால் நீ வந்ததுலேருந்து இப்படி அவரை பேசி பேசி நீங்கள் இங்கே
அந்த குடும்ப மானத்தை வாங்கிட்டு இருக்கிற. அவங்கள பற்றி உனக்கு என்னமா தெரியும்? அவங்க வசதி இல்லாதவங்களாம் இருக்கலாம், ஆனால் இந்த மாதிரிக்கு பொய் சொல்லப்பட்டவங்களாம் கிடையாது. அவங்களுக்கு அப்படின்னா என்னன்னு கூட தெரியாது. நீ இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காதம்மா, தயவு செய்து இங்கேருந்து கிளம்பி போறி அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருடி தீபா, இங்கே பாரு, நீ வந்து இப்படிலாம் எனக்கு ஒன்றும் அட்வைஸ் பண்ணிகிட்டு இருக்க வேண்டானே, என்ன பண்ணணும் இவங்கக்கிட்ட என்ன பேசணும்னு சொல்லிட்டு எனக்கு எல்லாமே தெரியும். அதனால் நீ வந்து ஒன்று எனக்கு அட்வைஸ் பண்ணிகிட்டு இருக்க வேண்டாம், ஒழுங்கு மரியாதை இங்கேருந்து போ அப்படின்னு சொல்லிட்டு தீபாவை போட்டு அவங்க திட்டி அனுப்பி விட்றாங்க அபிராமி. அடுத்து இதெல்லாம் வந்து மீனாட்சி பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. பரவாயில்லையே அத்தை, நம்ம நினைக்கிறத விட ரொம்பவே சூப்பராகவே வந்து நடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படி பண்ணிகிட்டே இருந்தாலே போருமே, எங்கள் குடும்பத்தில் அதாவது நெருப்பாக கொழுந்து விட்டு தான் எரிஞ்சிக்கிட்டு இருக்குது. இதுதானே நம்மளுக்கு வேணும். இதில் மேலே நம்ம கொஞ்சம் எண்ணெயை மட்டும் அப்பப்போ அத்தைக்கிட்ட சொல்லி ஊற்றிக்கிட்டே இருந்தாலே போகிறோம், அதோட போச்சுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு மீனாட்சி ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. இங்கே பார்த்தோம்னா சிவராமனும் லட்சுமியும் ரொம்பவே பயத்தோடு இருக்கிறாங்க. ஐயோ என்னங்க இந்த அம்மா இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க, இப்போ இந்த நகையை மட்டும் உரசி பத்துட்டாக்கி இது கவுரிங்கன்னு சொல்லிக்கிட்டு தெரிஞ்சிருமே, நம்ம மான மரியாதை எல்லாமே போயிருமே, இப்போ என்ன பண்ணுறதுக்கு தெரியல அப்படின்னு சொல்லவும், அப்போ சிவராமனும் சொல்கிறாங்க, ஆமாம் லட்சுமி, இந்த அம்மா இப்படி கண்டுபிடிச்சி இருந்து சொல்லுவாங்கன்னு சொல்லி கொஞ்சம் கூட நம்ம எதிர்பார்க்கவே இல்லை, இப்போ என்ன பண்ணுறதுக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவோ, அப்போ அஞ்சலியும் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்னம்மா இவங்க இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க, எனக்கு என்னமோ ரொம்ப பயமாக இருக்குமா, நம்ம தப்பு பண்ணிட்டோமோன்னு தோணுதுமா அப்படிங்கும்போது, ஆமாம் அஞ்சலி, எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது, என்ன பண்ணுறதுக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், முருகன் வந்து பாட்டிக்கிட்ட சொல்கிறாங்க, நான் தான் ஏற்கனவே சொன்னோம்ல, ஆனால் நீ கேட்க மாட்டேன்னு இல்லை, இப்போ பார்த்தியா வசமாக அந்த அம்மா கிட்ட நம்ம எல்லாரும் மாட்டிக்கிட்டோம், இப்போ என்ன பண்ணுறதுக்கு தெரியல, அந்த நகையை மட்டும் இப்போ உரசி பத்துட்டாக்கி அது கவரிங்கன்னு உண்மை தெரிஞ்சிடும், அதோட அவ்வளோதான் முடிஞ்சு போச்சுது, துளசியோட வாழ்க்கையே முடிஞ்சு போச்சுது, என்ன பண்ணுறதுக்கு தெரியல அப்படிங்கவோ, உடனே பாட்டி வந்து கண்கலங்க அழ ஆரம்பிச்சிருந்தாங்க. ஐயோ இந்த பிரச்சனைக்கு நான் தானே காரணமாயிட்டேன், அதாவது நம்ம மான மரியாதையை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு தானே இந்த செயினை கொடுத்தேன், ஆனால் இப்போ இப்படிலாம் நடக்கும்னு சொல்லி கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லையே, அந்த அம்மா சொன்ன மாதிரிக்கு இந்த நகையை இப்போ உரசி பத்துட்டாக்கி கவுரிங்கன்னு தெரிஞ்சிடும், அதோட அந்த அம்மா அவ்வளோதான் ருத்ர தாண்டவம் ஆட ஆரம்பிச்சிரும், இப்போ என்ன பண்ணுறதுக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து சிவராமன் கிட்டையும் லட்சுமி கிட்டையும் மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கிறாங்க. இந்த சூழ்நிலைக்கு நான் தானே காரணம் அப்படிங்கும்போது அப்போ லட்சுமி சொல்கிறாங்க, அத்தை நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இந்த பிரச்சனையை இப்போதைக்கு இந்த சூழ்நிலையில் வந்து தீக்கணும்னு சொல்லி தான் நீங்கள் இந்த மாதிரிக்கு பண்ணினீங்க, அதனால உங்கள் மேலே எந்த தப்புமே கிடையாது, ஆனால் நாங்கள் வாங்கி வச்ச செயின் எங்கே போச்சுன்னு தெரியல, இப்போ அதனால தான் இவ்வளோ பிரச்சனையும், இப்போ என்ன பண்ணுறதுக்கு தெரியல அப்படிங்கவோ, அப்போ பாட்டி வந்து சிவராமன் சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்ன மன்னிச்சிருப்பா அப்படிங்கும்போது, அம்மா நீங்கள் அழாதீங்கம்மா, நீங்கள் கவலைப்பட்டுட்டு இருக்காதீங்க, இப்போ இந்த பிரச்சனையிலேருந்து எப்படி வெளிவருதுன்னு தெரியல, காணாமல் போன செயின் எங்கே போச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவோ, அடுத்து பார்த்தோம்னா ரகு வந்து திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ வெற்றிக்கு சந்தேகம் வந்துருச்சுது. அடுத்து பார்த்தோம்னா நகையை உரசி பார்க்கறதுக்காக நகை கடைக்காரர் வர சொல்லியிருந்தாங்க. அவரும் நகையை உரசி பார்க்குறாரு. அடுத்தது அவர் என்ன சொல்ல போறாரு, வெற்றி வந்து லட்சுமியும் சிவராமனையும் கௌரவத்தை எப்படி காப்பாற்ற போறாங்கன்னு சொல்லி பார்க்கலாம்.